கடந்த வாரம் வந்த நக்கீரன் இதழில் உளவுத்துறை ரகசியங்கள் வெளியே கசியுது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை அதிகாரிகள் சந்தேகப்படுவதாக சில அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியாகிறது. அதனுடைய அதிர்ச்சியை இன்னும் குறையாத சமயத்தில் இப்போ உளவுத்துறை ஐஜியான அஸ்ராகார்க் அவர்கள் எப்பா இந்த பதவியே எனக்கு வேணாம், நான் வேற பதவிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கடிதமே எழுதியிருக்கிறாராம். அதை பற்றிய ஒரு அதிர்ச்சியான கட்டுரை தான் இந்த வாரம் நக்கீரன் இதழில் வெளியாகி இருக்குதுங்க. அந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச உடனே மே 13ஆம் தேதி காவல்துறையில் மிகவும் சக்தி வாய்ந்த உளவுத்துறை ஐஜியாக அஸ்ராகார்க் நியமிக்கப்பட்டார் அப்படின்னும் 2 மாதங்கள் முழுமையாக பணி நிறைவு பெறாத நிலையில் மத்திய அரசுடைய உளவு அமைப்பான ராவுல சேர விருப்பம் தெரிவித்து மத்திய அரசுக்கு அஸ்ராகார்க் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதிகாரமிக்க பதவிகளை வகித்து வர மாநில பதவியிலிருந்து ஏன் மத்திய பணிக்கு அவசரமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பிதான் இந்த கட்டுரை ஆரம்பிக்குது. அதில் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நலன் சார்ந்து மாநில அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உளவுத்துறையுடைய பணி இன்றியமையாதது. முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய விஷயங்களை ஒன்றான உளவுத்துறையில இந்த அதிகாரி வந்தாதான் புதுசா பொறுப்பேற்றிருக்கிற தாவேக்கா அரசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வடக்கு மண்டல ஐஜியாக பணிபுரிஞ்சு வந்த அஸ்ராகார்க்கை அழைச்சிட்டு வந்து உளவுத்துறைய ஐஜியாக தாவேக்கா அரசு நியமிச்சது அப்படின்னும், அஸ்ராகார்க்குடைய பணி நியமனம் அப்படிங்கிறது விவரம் தெரிந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மகிழ்ச்சியை தந்த வேலையில எதிர்பார்த்தது போலவே மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே இணக்கத்தை உருவாக்கி உளவுத்துறையில சில சீர்திருத்தங்களை அஸ்ராகார்க் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. மேலும் அதே போலவே இந்த பணிகளுக்கு இந்தந்த அதிகாரிகள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகளின் பெயரை முன்மொழிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போலவே இந்த அமைச்சர்கள் புரோட்டோகாலை மீறுறாங்க, இதனால பாதுகாப்பு அதிகாரிகள் குழப்பத்துக்கு ஆளாகி பாதுகாப்புல குளறுபடி ஏற்படுது, அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் இதுக்கான எந்த மதிப்பும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. எனவே இதை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல முயன்றா அது நேரடியாக முதல்வருக்கு போறது கிடையாது. அரசுக்கு தேவையான அத்தியாவசியமான ரகசியங்களை கூட முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியறதில்ல. இந்த அரசுக்கு சம்பந்தமில்லாத குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்தில் மட்டுமே அரசு உள்ளது அப்படின்னும், இதை வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு முதல்வருக்கும் உளவுத்துறைக்கும் இடையேயான இடைவெளியை பற்றி ஒரு உளவுத்துறை அதிகாரி நக்கீரன் இதழ்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்தில் சம்பந்தப்பட்ட காவல்நிலை எல்லைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பு கொடுக்காம கரகாட்டம் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிக்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார் அப்படின்னும், பாதுகாப்பு வளையங்களை மீறி ஆட்டத்தை ரசித்து ரசிக மனநிலையில அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு செய்தி கிடைக்கவும் அந்த உள்ளூர் போலீசார் அலறி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கு போய் அங்கே ஆபாசமாக பெண்கள் நடனமாடக்கூடிய விஷயங்களை வீடியோவாகவே எடுத்து போட்டு எல்லாரும் பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. எனவே இப்படியே உள்ளூர் போலீஸார் இந்த செய்தியை கேட்டு அலறடிச்சிட்டு ஓடின பின்னாடி அமைச்சர் மக்களோட மக்களாக இருக்கட்டும், யார் வேண்டாங்கிறது, இங்கே தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொன்னா என்ன, இத்தனைக்கும் இந்த நிகழ்ச்சி அமைச்சருடைய அஜெண்டாவிலே இல்லை, கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அசம்பாவித்தை பண்ணா யார் பொறுப்பு அப்படின்னு உள்ளூர் உளவு அதிகாரிகள் புலம்பி தள்ளியிருக்கிறாங்க போல. இது போல நிறைய சம்பவங்கள் நடந்த நிலையில மத்திய அரசு பணிக்கு தயாராக இருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்ப கடிதத்தை உளவுத்துறை ஐஜியான அஸ்ராகார்க்கு எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. மேலும் அடுத்து உளவுத்துறை ஐஜி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உளவுத்துறையுடைய குறிப்புகள் முதலமைச்சருக்கு நேரடியாக போறது கிடையாது, இதுல அமைச்சர்களை பற்றியும் முதலமைச்சரையே பேரை சொல்லிக்கிட்டு ஆட்டம் போடும் நபர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கும், முதல்வர் தான் படிக்கணும், சீலிடப்பட்ட அந்த கவர்கள் அரசிற்கு சம்பந்தமில்லாத ஆட்கள் பிரிக்கப்பட்டு அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறாரு. மேலும் அதே போலவே பிரச்சனைக்குரிய சில ஐபிஎஸ் அதிகாரி சிலரை குறிப்பிட்ட பொறுப்புகளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சியுமே சாமி மற்றும் கலையானவர்களால் பதவிக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களையும் இன்னொருத்தரையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இதே நிலை நீடித்தா அரசுக்கு கெட்ட பேர் வருதோ இல்லையோ நமக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால ஏன் இந்த பொல்லாப்பு, ஆளை விட்டா போதும் அப்படின்னு அஸ்ராகார்க் மத்திய பணிக்கு திரும்ப விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த உளவுத்துறை அதிகாரிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எனவே இதை தொடர்ந்து என்ன எழுதுறாங்கன்னா, இது சாத்தியமா மத்திய பணிக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நிலையில அவர்கள் மாநில அரசுக்கு கடிதம் எழுதுவாங்க, எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில விருப்பம் கேட்ட அதிகாரியை மாநில அரசு மத்திய பணிக்கு அனுப்பி வைக்கும், சில வேலைகளில் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் காரணம் காட்டி நிறுத்தி வைக்கும். மேற்கு வங்க முதல்வராக மம்தா பானர்ஜி பதவியில் இருந்த 5 ஆண்டுகள்
அமைச்சர்களில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கூட மத்திய அரசுடைய பணிக்கு அனுப்பலை அப்படிங்கிறது முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் அஸ்ராகார் விஷயத்தில் இந்த தாவேகா அரசு எப்படி நடந்து கொள்ள போகிறது அப்படிங்கிறது $1,000,000 கேள்வி அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. மேலும் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இதே போல இதுக்கு முன்னாடியே 2018 சட்டமன்ற செயலராக நியமிக்கப்பட்டு வர நவம்பர் 30 வரைக்கும் பணிக்காலம் உள்ள சட்டசபை செயலாளரான சீனிவாசன் கடந்த ஜூன் 2 அன்னைக்கு பதவி விலகியது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்பேரவையில் மினி கேபினெட் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிற மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு மற்றும் பொது நிறுவனங்கள் குழு ஆகியவை முக்கியமானவை அப்படின்னும் இதனை நிர்வகிப்பதில் சட்டமன்ற செயலாளருடைய பணி முக்கியமானது. அதுபோக இந்த உறுப்பினர்கள் இந்த கேள்விகளை கேட்க உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விக்கான பதிலை தயாரித்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு வழங்குவது அப்படிங்கிறது சட்டமன்ற செயலாளர் தலைமையிலான குழுவின் இன்றியமையாத பணி அப்படின்னும், எனவே இவருடைய ராஜினாமாவிற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கீர்த்தனா அமைச்சரா பதவியேற்க வந்த பொழுது வெற்றி பெற்ற சான்றிதழ் இல்லைனா பதவியேற்க முடியாது என அனுப்பி வைத்ததும் இவர் தான். இதனால கோபமடைந்த ஆதம் வர்ஜனா மற்றும் கீர்த்தனா இவரை ஒருமையில பேசி அசிங்கப்படுத்தவே அவமானம் தாங்காமல் ராஜினாமா செய்தார் அப்படின்னு சொல்லி விபரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கிறதாக இந்த கட்டுரை தெரிவிக்குது. எனவே கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இருக்கிற நல்ல ஆஃபீஸர்களை துறந்து விட்டுட்டு இந்த தாவேகா அரசு என்ன செய்ய காத்திருக்குது அப்படிங்கிற கேள்வியோட இந்த கட்டுரை முடியுதுங்க. எனவே தொடர்ச்சியாக நக்கீரன் இதழில் அரசுடைய கவனக்குறைவு, குறிப்பாக உளவுத்துறை தகவல்களை இந்த அரசு எப்படி கையாளுது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி கையாளுறாரு, குறிப்பாக சொல்லணும்னா அந்த தகவலை அவர் மட்டும்தான் படிக்கணும், ஆனால் அவர் தவிர மற்றவங்க எல்லாமே படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக நக்கீரன் இதழ் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. மேலும் இப்போது அதோடைய தொடர்ச்சியாக இப்போ உளவுத்துறைக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி அமைச்சர்கள் பாதுகாப்பு புரோட்டோக்காலை மதிக்கிறதே கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க, இப்படியே போனால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி உள்ளூரில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் புலம்பி தள்ளுறாங்க. எனவே இந்த பிரச்சனைகளை பொறுத்துக்க முடியாம தான் இப்போ புலம்பிய அஸ்ராகார் அவர்கள், நான் மத்திய அரசு பணிக்கே திரும்ப போயிடுறேன், என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவித்து இப்போ கடிதம் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தாவேகா அரசுக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவே இருக்குது. எனவே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். முதலமைச்சர் டாப்பில் உட்காந்துருக்காரு, அவருக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் தான் இந்த உளவுத்துறை தகவல்கள் உள்ளிட்ட எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. யாரை மாற்றலாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை சஜஸ்ட் பண்ணாலுமே அதையும் தாண்டி இவங்க 2 பேர் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் நியமனங்களே நடைபெறுது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பதவி ஏற்றுக்கிட்ட நாளன்னைக்கு பேப்பரையே படிக்காமல் இங்கே பவர் சென்டரே கிடையாது, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், பவர் சென்டர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினார். ஆனால் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அங்கங்கே எல்லா பவர் சென்டரும் இருக்க தான் செய்கிறாங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை தாண்டி அவங்க தான் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இதே நிலைமை நீடிச்சுன்னா ஒன்று இந்த மாதிரியான அதிகாரிகள் நமக்கு இங்கே வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லி மேம்போக்காக நடந்துக்க ஆரம்பிக்கலாம், இல்லைனா நான் மத்திய அரசு பணிக்கு போகிறேன், நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் கேட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே இதனால் பாதிக்கப்பட போகுது முழுக்க முழுக்க அரசு நிர்வாகம் தான். விஜய் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை சீர்குலைக்கிற வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரை வலியுறுத்தக்கூடிய விஷயம். நம்மளுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்குது. எனவே முதலமைச்சர் சொன்ன மாதிரி இருக்கிற பவர் சென்டரை அழிச்சிட்டு இவர் மட்டும் முடிவெடுக்கிற நிலைமையில் இருந்தால் அது உண்மையாலுமே மக்கள் என்ன நினச்சி ஓட்டு போட்டாங்களோ அதுக்கு உரிய மரியாதை செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இல்லைனா வெறும் விஜயோடைய ஃபேஸை மூட்டு காட்டிட்டு அவருக்கு பின்னாடி பல பேர் இயங்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள்கிட்ட இயல்பாகவே எழ ஆரம்பிச்சிடும். எனவே அரசு நிர்வாகத்தையும் தங்களுடைய பெயரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த முதலமைச்சருக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சிறிய நினைவூட்டலாக அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம்.